சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி 18 லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உணவு டெலிவரி பாய்ஸிடம் அரசு வேலை ஆர்வத்தை கூறி லட்சங்களை கறந்த கும்பல் சிக்கியது எப்படி? சென்னையை அடுத்த புதிய பெருங்கடத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் தினேஷ்குமார். இதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையைச் சேர்ந்தவர் சரவணன். இவர்கள் இருவரும் ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளனர். கடந்த 2025ஆம் ஆண்டு தினேஷ்குமாருக்கு எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்கும் கோபிநாத் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். அப்போது கோபிநாத் தனக்கு அரசு வேலை வாங்கி கொடுக்கும் சிலரை தெரியும் என்று அளந்து விட்டுள்ளார். அதை அப்படியே நம்பிய தினேஷ்குமார் தான் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளதாக கூறியுள்ளார். இருந்தபோதும் தனக்கும் தன்னுடைய சகோதரர் சரவணன் என்பவருக்கும் அரசு வேலை வாங்கித்தர முடியுமா என கேட்டுள்ளார். அவர்கள் வலையில் விழுந்ததை அறிந்து கொண்ட கோபிநாத், கிஷோர், அமர் பிரசாத் ஆகிய இருவரை அறிமுகப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இவர்கள் மூலம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உதவியாளராக பணியாற்றி வரும் சசிகுமார் என்பவர் அறிமுகமாக இருக்கிறார். அவரிடம் உங்களுக்கு தெரிந்த வேலை ஏதும் இருக்கிறதா என்று அப்பாவி இளைஞர்கள் கேட்டுள்ளனர். அதற்கு சசிகுமாரோ தான் பணியாற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தைகளை தேர்ந்தடவி அள்ளி தெளித்ததாக தெரிகிறது. அந்த வேலைக்காக லட்சக்கணக்கில் பணம் செலவாகும் எனவும் கூறியுள்ளார். அதை அப்படியே நம்பிய டெலிவரி பாய்ஸ் 2025ஆம் ஆண்டு நவம்பர் முதல் கடந்த மார்ச் மாதம் வரை 18 லட்சம் ரூபாய் வரை கொடுத்துள்ளனர். பணத்தை வாங்கியவர்கள் சொன்னபடி வேலை வாங்கி தராமல் இழுத்தடித்துள்ளனர். அவர்களிடம் பலமுறை கேட்டும் எந்த ஒரு சாதகமான பதிலும் கிடைக்காமல் இருந்துள்ளது. இதனால் வெறுத்து போன இளைஞர்கள் தங்களுக்கு அரசு வேலை எதுவும் வேண்டாம், கொடுத்த பணத்தை மட்டும் திருப்பி தந்தால் போதும் என்று கேட்டுள்ளனர். ஆனால் பணத்தை கொடுக்காமல் மோசடி செய்ததாக கூறி பாதிக்கப்பட்ட இருவரும் சென்னையில் உள்ள கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வரும் உதவியாளர் சசிகுமார் என்பவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அவருடன் சேர்த்து கிஷோர், அமர் பிரசாத், செந்தில் மற்றும் கோபிநாத் ஆகியோரையும் பிடித்து விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையின் முடிவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 18 லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் பல்கலைக்கழக ஊழியர் உட்பட 5 பேர் சிக்கியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.